இவங்களுடைய மறைவை நான் வந்து இது ஒரு கல்யாண சபை தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கிராண்டாக வாழ்ந்த நடிகைகள் ரொம்ப கம்மி. கடைசி வரைக்கும் அவங்களோட டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க. அவங்க ஃபேட் அவுட் ஆனாங்கன்னு சொல்லவே முடியாது. சினிமாலேருந்து ரிட்டையர் ஆன அப்புறம் பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே. கர்நாடகாலையும் பெங்களூர்லேயும் அவ்வளோ மதிப்பு அவங்களுக்கு. தமிழர்கள் உள்ளத்துலேருந்து அவங்க மறையவே இல்லை. வீடியோ நீங்கள் போட்டு டிவியை போட்டால் சாங்ஸ் வந்தோம், எப்படியோ ஒரு பாட்டு, புரட்சி தலைவரோட ஒரு பாட்டு, இல்லாட்ட நடிகர் திலகத்தோட ஒரு சாங்கு, இல்லாட்ட ஜெமினியோட ஒரு சாங்கு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அரசாண்டாங்க அவங்க. இந்த காலகட்டங்களில் ஞாபகம் இருக்குது, தினத்தந்தியில் குருவியார் பதில்கள்னு வரும். அதில் ஒரு டெய்லி ஒரு 10 கேள்வியாவது சரோஜாதேவி பற்றி தான் இருக்கும். அப்படி ஷி வாஸ் எ குயின். பட் அந்த மாதிரியே ராயலாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க. டிக்னிட்டியோடு தான் மறைஞ்சிருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேணும். பட் என்ன மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் அது என்னமோ நம்ம இதயத்துலேருந்து ஒரு பாகத்தை பிரித்து எடுத்தா மாதிரியோ, நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய பாகத்தை பிரித்து எடுத்து போட்டால் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் உலகம் முழுக்க இருப்பாங்க. அவங்க சார்பில் அவங்க ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். ஓம் சாந்தி.